இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் the ladder for you, உங்களுக்கான ஏணி. ஏணி அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. அது எப்படி இருக்குன்னா மரத்துல மூங்கில்ல செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு ஏணிகள்லாம் நிறைய வித்தியாசமாய் வந்து விட்டது. மேலே போவதற்கு ஏணிலாம் இன்னைக்கு யாரும் யூஸ் பண்றது இல்லை. லிஃப்ட் யூஸ் பண்றாங்க, எக்ஸலேட்டர் யூஸ் பண்றாங்க. ஆனால் வேதத்துல ஏணியை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த ஏணி எங்கே இருக்கிறது என்றால் அது நம் அருகிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் அந்த ஏணியை நம்ம பார்க்கறது இல்லை. அந்த ஏணி எதுக்கா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த ஏணியை நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் அதை பார்த்து விட்டால் அதனுடைய நன்மைகள் பெரிதாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதோடைய மேல் பக்கம் வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறவமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஏணியை பார்த்தீங்கன்னா அது எதிலையாவது சாத்தி வச்சாதான் அதுல ஏறவே முடியும். அந்த மேல் பகுதி 2 கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கொம்பை ஏதாவது செவுத்துல சாத்தி வைக்கணும். அதுவும் அது வழுக்காத ஒரு செவரா இருக்கணும். கீழே இருக்கிற நின்றிருக்கிற காலும் ஸ்திரமா இருக்கணும். இல்லாம நம்ம கடகடன்னு ஏதோ ஏணியை தூக்கிட்டு வந்து ஏறிடலாம் அப்படின்னா ஏற முடியாது. நம்ம கீழே விழுந்துருவோம். விழும் பொழுது ஏணில விழுந்தா ரொம்ப பயங்கரமா அடிபடும். ஏனென்றால் அந்த தண்டுகளுக்கு நடுவுல கால் மாட்டிக்கிச்சு வச்சுங்கல்ல, கால் எலும்பு கூட உடைந்து விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இங்கே இவனுடைய சொப்பனத்துல அவன் காண்கிறான் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியோடைய மேல் பகுதி எங்கே இருக்கிறது என்றால் அது வானத்திலே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு ஏணிய வானத்துல வைத்து அதை அப்படியே ஆகாயத்துல நிறுத்தி அதுல யாருமே ஏற முடியாது. ஏறணும் அப்படின்னா நிறைய பிராக்டிஸ் வேணும். இந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா ஏணில டக 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 டக்குன்னு ஏறுவாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க சர்க்கஸ்ல? ஆமா, அவங்க அப்படியே அந்த ஏணி பிடிச்சி டக டக்குன்னு ஆட்டிக்கிட்டே ஏறுவாங்க. ஆனா ஏறி அவங்க அதே வண்ணமாய் இறங்கி விடுவார்கள். ஆனா ரொம்ப நேரம் அந்த ஏணியில நிற்கலாம் முடியாது, அது சாய்ந்து விடும். ஆனால் இங்கே அடுத்த வசனம் நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசித்து கொள்ளுங்க. அந்த ஏணியோட நுனியில அல்லது மேல் பகுதியில கர்த்தர் நின்று கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இவனுடைய சொப்பனத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் he saw a ladder. அவனுடைய சொப்பனத்துல ஒரு ஏணிய பார்க்கிறான். ஆண்டவர் நிறைய விதமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சொப்பனத்து விதமாய் பேசுகிறதை நாம் பார்க்க போகிறோம். அவன் அந்த ஏணியை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னன்னா ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். இந்த ஏறுறவங்க என்ன கொண்டு போயிருப்பார்கள் அல்ல இறங்குறவர்கள் என்ன கொண்டு வந்திருப்பார்கள் என்று ஒருவேளை, அதாவது இறங்குறவங்க என்ன கொண்டு வந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஏறுகிறவர்கள் என்ன கொண்டு போயிருப்பார்கள் என்றால் அவன் அந்த இடத்துல தனியாய் விடப்பட்டு அவன் இருதயம் கலங்கி கொண்டிருந்த கண்ணீரை ஒருவேளை அவங்க சுமந்து கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை அவன் பயத்தினால விடியும் பொழுது என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பயத்தை அங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த பயத்தை அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தூதர்கள் மேலே கொண்டு போயிருக்கலாம். ஒரு
வீட்டையும் விட்டு ஒரு வனாந்தரத்துல பயங்கரமான வலியிலே அவன் இருந்திருக்கலாம். அந்த வலியும் அந்த தூதர்கள் மேலே கொண்டு போயிருக்கலாம். நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன், வேதத்துல எங்க குறிப்பிட்டிருக்க அப்படின்லாம் கேட்க கூடாது. அப்படி என்றால் எதையோ ஒன்றை இந்த தூதர்கள் மேலே எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அங்கிருந்து வந்தவன் என்ன கொண்டு வந்தான் அப்படி என்பது நமக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஏனியை நான் பார்க்கலங்க, அப்படிப்பட்ட தூதன் என் வாழ்க்கையில வரலங்க, வரட்டுங்க அப்படின்னு நீங்க எண்ணுவீர்கள் என்றால் இன்றைக்கு வேத வசனம் உங்களுக்கானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமோ 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இங்க பாருங்களேன், ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதுமே பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம புத்தியோட இருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமா ஒவ்வொருவரோட சொப்பனத்தினாலே பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த சொப்பனத்தோட ஆண்டவர் யாருக்கிட்டலாம் பேசுவார்னா எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அவங்க தீர்க்கதரிசியா இருந்தாலும், சாதாரண மனிதனாய் இருந்தாலும், ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும், எதுக்குமே விளங்காது என்று ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தாலும் ஆண்டவர் சொப்பனத்தினால பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப பேசுவதற்கு அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், அவன் நிச்சயமா அந்த ராத்திரி அந்த வனாந்தரத்தில் தூங்கி இருப்பானா அப்படின்னா தூக்கம் வந்திருக்காது. நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்ல வரீங்க அப்படின்னா நீங்க போய் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா தூக்கம் வராது. உடம்பு டயர்டா இருக்கும், கண்ணுல தூக்கம் இருக்கும், ஆனா மூளை தூங்காது. அதே போலதான் இவன் பிரயாணப்பட்டு வந்த அந்த வலியினாலேயோ அல்லது எதிர்கொள்ள போகிற வலியினாலேயோ ஏதோ ஒண்ணு அவன் கல்லை எடுத்து வச்சு தூங்க ட்ரை பண்றான். எத்தனை பேர் தலைக்கு கல்லு வச்சு தூங்கி இருக்கிறீங்க? ஒருத்தரும் தூங்குது இல்லை. இன்னைக்கு போய் தூங்கி பாருங்க, காலைல எழுந்தா மண்டை வலிக்கும். ஏன்னா பாறையுடைய வலி நம்ம ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல போக விடாது. அதுவே தூக்கம் வராது. முத காரியம் அதுவே தூக்கம் வராது. எப்பயா சாஞ்சி உட்காரலாம், செவுத்துல சாஞ்சி, அந்த காலத்துல திண்ணை கட்டி வைத்திருப்பார்கள், செவுத்துல சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனா தலைக்கு ஒரு பாறையை வச்சு தூங்கணும்னா தூக்கம் வரவே வராது. அப்படியே வந்தாலும் மறுநாள் காலை அது பயங்கரமான வேதனையாய் இருக்கும். ஆனா இவன் யோசிச்சு பாருங்களேன், அவன் இருந்த இடத்துல ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. ஒருவேளை இந்த காலையில என் பக்கத்துல இருக்க ஏனி எனக்கு தெரியல அப்படின்னா ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:51 வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்களேன், எப்பவுமே தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் தான் எல்லாம் பார்க்க முடியும். வானத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தார், அதை நான் மாத்திரம் பார்த்தேன் அப்படின்னா அது சரியான சொப்பனமா இருக்காது. சொப்பனம் காணும் பொழுது ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறார், மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வருவதும் ஏறுகிறதை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அது உண்மையாகவே நடக்கிற காரியம், நிச்சயமாகவே நடக்கும். அது யாருக்கு நடக்கும், அது அப்படி நடந்தா என்ன நடக்கும் என்பதை நான் துரிதமாய் பார்த்து நம்ம முடித்து விடலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் இங்க நடக்கிற காரியம் என்னன்னா, நீங்க வீட்டை போய் பொறுமையா வாசித்து கொள்ளுங்க. இங்க நடக்கிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலிலே வெயிலின் உஷ்ணத்திலே மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்கே அவனை நோக்கி தூதர்கள் வருகிறார்கள். வருகிற தூதர்களை அவன் அழகாய் கண்டு கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியில தூதர்கள் வந்தா நமக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னா, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அடையாளம் தெரியும். பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா அடையாளம் தெரியாது.
அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவன் பரிசுத்தாவி பெற்றிருந்தானா ஆபிரகாம் அப்படின்னா அது தெரியல. ஆனா அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபடினால, ஆண்டவர் அவன் கூட இருப்பதை உணர்ந்தபடினால அவங்க வரும்பொழுது அழகா கண்டு கொண்டான். இப்ப பார்த்தவன் சும்மா விடவே இல்லை, அவங்கள கூட்டிட்டு என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். இந்த கதை நமக்கு தெரியும், நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், தூதர்கள் வருவார்கள் என்றால் முதல்ல அவங்க செய்கிற காரியம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. They will give a promise, covenant. அங்க வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு குமாரன் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, திரும்ப நாங்க வரும்பொழுது அந்த குமாரனை பார்ப்போம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், சில நேரத்துல நம்ம கனவுல காணும் பொழுது எப்படிப்பட்ட கனவு காண்போம்னா, அடுத்த வருஷம் நம்ம எதையோ சாதித்து விடுகிறதை போல, அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடந்து விடுகிறதை போல நமக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்துல சொப்பனத்துல காட்டுவார். ஆனா நம்ம என்ன நம்ம பண்ணுவோம், காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். மறந்துட்டு அதை விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது கிட்ட கிட்ட சேர்ந்து அது வரும்பொழுது நமக்கு எப்படி தெரியுமா, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஏற்கனவே நடந்தது போலவே இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒன்று, இந்த ஆபிரகாம் ரொம்ப நல்லவன், அவன் அழகா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டா. அவன் நம்பல, அவன் மனைவி நம்பல, ஆனா யாருமே நம்பல. காரணம் என்னவென்றால், தூதர்கள் மனிதர்களுடைய ஆகாரத்தை சாப்பிடவே முடியாது. ஆனா இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அவனோட போஜனம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் 3 நாள் சோறு. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதுதான் நான் ரொம்ப ரசித்து வாசித்தேன். என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது ஃபங்க்ஷன் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்க, 50 பேர். 50 பேருக்கு சோறாக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு சோறாக்குமா, 3 படி சோறு போடுமா, 3 நாளுக்குரிய மாவு எடுத்து பிசையுமா அப்படின்னு கணக்கு கரெக்டா சொல்லுகிற அளவுக்கு இங்கே நடந்த காரியம். ஆனா நடந்தது இவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சில நேரத்துல ஆண்டோடைய வார்த்தை தூதனை கொண்டு உங்கள் சொப்பனத்திலேயோ அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவினர் கொண்டு உங்களோடு பேசும் பொழுது நம்ம என்ன பண்றது இல்ல, அதை நம்புவது கிடையாது. இன்றைக்கு ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது வேத வசனத்தை வைத்துதான் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். வேத வசனத்தை தான் வாக்குத்தத்தமாய் கொடுத்தோ அல்லது உடன்படிக்கையாய் செய்தோ நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனா நிறைவேறுவதற்கு காலமாகும், நிறைவேறுவதற்கு அவகாசம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்ட பிறகுதான் அதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கு வேலையே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ண உடனே அதுக்குள்ள பிரவேசிச்சிருவோம். அப்படிலாம் கிடையாது. மோசேயை கூட்டு ஆண்டவர் சொன்னாரு, கூட்டு போங்கடா. அவங்க எல்லாரும் எங்க கூட்டு போக சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல இருக்கிற 7 ஜாதிகளை துரத்திட்டு அதை உங்களுக்கு நான் கொடுப்பேன்ட்டார். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டைரக்டா நம்ம நேரம் ஒரு பஸ் பிடிச்சி தாம்பரத்துல இறங்குற மாதிரி ஆண்டவர் நம்மள அலேக்கா எகிப்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த தேசத்துல விட்டுருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா, அந்த தேசத்துல 7 ஜாதிகளை துரத்தி எடுப்பதற்கு ஆண்டவருக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. அதே போல சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு அந்த ராத்திரி ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அதற்கான கீழ்காற்றை அனுப்பி அதை பிளப்பதற்கான நேரம் தேவைப்பட்டது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணா தூதன் வந்து ஆவியானவர் என்னோட பேசிவிட்டா அது உடனே நடந்து விட வேண்டும். அது நடக்கும் இல்லைன்னு சொல்லல. யாருக்கு தெரியுமா, நீ ஆயத்தமாய் இருப்பாய் என்றார், நீ ஆல்ரெடி எக்யூப்டா இருப்பாய் என்றா, நீ ஆல்ரெடி எஃபிஷியன்டா இருப்பாய் என்றா அது உடனடியா உன் வாழ்க்கையிலே நடக்கிறதா இருக்கிறது. இல்லைன்னா கால அவகாசம் ஆகும். அதனாலதான் என்னமோ தெரியல, சாராலும் ஆபிரகாம் கம்முந்தான் இருந்தான், இந்த சாரா நம்பவே இல்லை. இன்னைக்கு திருச்சபை அப்படிதான், தூதர்கள் வந்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நம்பாத இடத்துல நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம், 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி 13:3 சாரி
கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இங்க பாருங்களேன், இங்க நடந்த காரியம் என்னவென்றால், திரும்ப இந்த அம்மா கிட்ட ஒரு தூதன் வரான். அங்க ஆபிரகாமு கிட்ட எத்தனை தூதர்களை பார்த்தான்? 3 தூதர்களை பார்த்தான். இந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு தூதன் வந்தான். அந்த தூதனுக்கு நல்லா தெரியும் இந்த அம்மா என்னவா இருக்குதான், மலடியா இருக்குது. மலடி அப்படின்னா அந்த அம்மா வயிற்றுல எதுவுமே வராதுன்னு அர்த்தம். வராதுன்னு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ பாலைவனத்துல கூட வெங்காயத்தை முளைக்க வச்சுட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற பாதி வெங்காயம் எகிப்துல இருந்து தான் வருது. எகிப்து வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல எப்படிடா வெங்காயத்தை முளைக்க வைக்கிறீங்கன்னா அது தெரியாது. அது டெக்னாலஜியா முளைக்க வச்சு வருது. எகிப்து வெங்காயம் வருது. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒருத்தர் கூட பார்த்தது இல்லையா? அடுத்த வாட்டி பார்த்துருக்கீங்க. அடுத்த வாட்டி கோயம்பேடுக்கு போங்க. ஓகே, நீங்க கூடாஞ்சேரியில் இருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையே சாப்பிட்டுக்கிறீங்க. கோயம்பேடுக்கு போங்க, இவ்வளவு பெருசு இருக்கும், நல்ல செக்க செவேன்னு இருக்கும், இல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அது மொத்தமே எகிப்துல இருந்து வர்றது தான். ஆனா எகிப்து வனாந்திரம். இப்போ இந்த தூதன் வரான், இந்த அம்மா மலடியா இருக்கிறது. இப்ப இந்த தூதன் என்ன சொல்றான், நீ என்ன பண்ணுவ, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, ஆண்டவர் தூதனை ஏனியில உன் பக்கத்துல இறக்குறான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல எதுவுமே வராதுன்ற இடத்த ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்குவார். அதுதான் பெரிய விஷயம். தூதன் வந்தாதான் நடக்கும். மரியம்மா பார்த்து ஒரு தூதன் சொன்னான், கிருபை பெற்றவளே, உலகத்துக்கு ரட்சகர் வந்தார். இங்க ஒரு தூதன் இந்த அம்மாவை பார்த்து சொன்னா, நீ கர்ப்பவதியாவன்னு. இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகன் வந்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகரை உண்டாக்குவதற்காகவே மலடியை கர்ப்பமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நீ நினைச்சு கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவர் எதுவுமே இல்லாத இடத்துல ஒன்னு உருவாக்குவார் அப்படின்னா அது உனக்கல்ல, உன்னை சார்ந்து இருக்க தேசத்துக்கு விடுதலைக்காய் ஆண்டவர் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்க வச்சுங்களேன், கல்யாணம் ஆகி ரொம்ப ஆண்டுகள் குழந்தை இல்லாம குழந்தை பெற்றுக்குவாங்க. குழந்தை இல்லாம அதுவும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை குழந்தை கொடுத்துருவார். நம்ம ஆளுங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. ஏன்னா ஒரு 5 ஆண்டு இல்ல 6 8 கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து ஆம்பளை பிள்ளைய பெற்றவனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ ராஜா பிறந்துட்டான்னு வாங்க. அவங்க சொல்றது உண்மை. ஏன் தெரியுமா, ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை திறக்க நோக்கம் என்னவென்றால் அந்த குழந்தை ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு நமக்கு அந்த ரகசியம் எல்லாம் தெரியாது. நம்ம நினைத்துக் கொள்கிற ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, 8 நேரத்துல அது உங்ககிட்ட இருந்து எடுத்து அவருக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அது நமக்கு ரகசியம் தெரியவே தெரியாது. இங்க இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருந்தா, நான் வெறுமையா இருக்கிறேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது என்று எண்ணுகிற நேரத்துல ஒரு ரட்சகனை ஆண்டவர் அந்த அம்மா வயிற்றுல கொடுத்தா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் வெறுமையா தான் இருக்கிறேங்க அப்படின்னா, உன்னை ரட்சகரை உருவாக்குறவரா, உன்னிடத்துல இருந்து ரட்சிப்பு வெளியே புறப்பட்டு போகிற அளவுக்கு என் ஆண்டவர் ஒரு தூதனை உன் ஏனில இறக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஏனி இருக்கு, ஏனில ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். ஏறுகிறவர் நான் சொன்னதை போல உங்கள் எல்லா கவலைகளையும் துக்கங்களையும் பாடுகளையும் வலிகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் எடுத்துக்கொண்டு மேலே சென்று கொண்டிருக்கிறார். ஏனியுடைய உச்சில யார் இருக்கிறார்னா என் கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஏனிலிருந்து இறங்குகிறவர்கள் முதலாவதாக வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவதாக வந்த தூதன் என்ன கொண்டு வந்திருப்பான் அப்படின்னா, இல்லாத ஒரு இடத்துல புதிதாய் ஒரு காரியத்தை உருவாக்க வந்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில புதிதா ஒரு காரியம் நடக்கணும்னா தூதன் இறங்கி வர்றத நீ காணணும், நீ பார்த்தாதான் அது நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அது அடுத்தபடியா பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இங்க பாருங்களேன், இங்க நடந்ததுன்னா லோத்தை நோக்கி 2 தூதர்கள் வந்தார்கள். எனக்கு இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற பழமொழி இங்கதான் புரிஞ்சுது.
ஆபிரகாம் தூதனை பார்த்தான், அவன் அழைக்கப்பட்டவன். லோத்து அழைக்கப்படாத கூட வந்த கொசுறு. லோத்து யாரு? நீங்க பூ தான் வாங்குவீங்க. இப்ப நீங்க பூ 2 முழம் கொடுமானா பூ தானே 2 முழம் கொடுக்கணும். கூட என்ன வச்சு தருவான்? நாரை வச்சு தருவான். நீங்க எனக்கு நாரெல்லாம் வானா ரிட்டர்ன் எடுத்து பூவை மட்டும் கட்டி கொடுனா வாய்ப்பே இல்லை. இப்போ கூட வந்த இந்த இலவச இணைப்பாய் இருக்கிற லோத்துக்கு வந்தவன் தூதன் எப்படி தெரியும்? கூட இப்ப லோத்து எங்கேயோ போயிட்டான். எங்க போயிட்டான்? அவன் பசுமையான தேசத்தை நோக்கி போய்விட்டான். தூதர்கள் வந்திருக்க நோக்கம் தூதர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், லோத்துக்கு தெரியாது. இப்ப லோத்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான என்றால் சோதேமுடைய வாசலிலே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு பட்டணத்து வாசல்ல ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? வீடு எங்கேயோ இருக்குது, வீட்டுல இருக்கணும், இல்ல வீட்டு வாசல்ல இருக்கணும், இல்ல தெரு முனையிலாவது இருக்கணும். இவன் பட்டணத்துடைய வாசலிலே அமர்ந்து இருந்தான் என்று நம்ம வாசிக்க தொடங்கும் போது பாக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இவன் என்ன யோசித்திருப்பான் அப்படின்னா, யாராவது வந்து இந்த பட்டணத்தை ரட்சிக்க மாட்டார்களா என்று அவன் எண்ணி அந்த இடத்துல அமர்ந்து இருக்கலாம். ஒருவேளை யாராவது வந்து இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல மாட்டார்களா என்று எண்ணி அங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நடந்தது நமக்கு என்ன தெரியுமா? தூதர்கள் வந்த உடனே அவன் அவர்களை அழகாய் கண்டு கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில தூதம் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுங்களேன், உங்களை காப்பாத்திருவான். நடந்தது நமக்கு அதான். லோத்தையும் அவங்க 2 பிள்ளைகளையும் அவன் என்ன பண்ணிட்டாங்க? காப்பாற்றினார்கள். வேற எதுக்குமே வரலங்க தூதன். வேற எதுக்குமே வரல. தூதர்கள் வந்தா வேதம் சொல்லுது, நீங்கள் தூதர்களுக்கு கட்டளை இடுங்கள். எப்படி கட்டளை இடணும் அப்படின்னா, அவங்க என்ன பர்பஸ்க்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்க கட்டளை இடணும். ஃபர்ஸ்ட் வந்த தூதன் வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்தா, 2வது வந்த தூதன் இறங்கி வந்த தூதன் அவன் உனக்கு புதிய காரியத்தை உண்டு பண்ண வந்தா, 3வது வருகிற தூதன் அவன் உன்னை பாதுகாத்து உன்னை இக்கட்டுதலிருந்து விடுதலையாக்குற தூதனாய் உன்னிடத்துல இறங்கி வருகிறவனாய் இருக்கிறார். இந்த காலையில ஒருவேளை நான் இக்கட்டில் இருக்கிறேங்க, நான் எவ்வளவோ சத்தியம் சொல்லி பார்க்கிறேன், ஆனா நான் இருக்க இடத்துல சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லாமல் இருக்கிறாங்க, நான் சொல்லுகிறதை அவங்க செவி சாய்க்க மனமே இல்லாமல் இருக்கிறாங்க என்று எண்ணி இந்த காலையத்தை ஆலயத்தின் வாசலில் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு உன்னை நோக்கி வருகிற தூதன் உன்னையும் உன் பிள்ளைகளையோ விடுவித்து கொண்டு போகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இது அவனுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்கும் நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். பிறந்தவனே இந்த 3 சீஷர்கள் 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தாங்க, வைஸ் மேனு. வந்த பிறகு அவங்க ஏரோதுடைய அரண்மனைக்கு போயிட்டு அங்க விஷயத்தை தேடுறாங்க. ஏன்னா ஒரு ராஜா பிறந்தா எங்க தேடணும்? அரண்மனையில தான் தேடணும். அவங்க கரெக்டான இடத்துக்கு தான் போயிருக்காங்க, அவங்க மேல குறை இல்லை. இந்த ராஜா எல்லாரையும் வர வச்சு கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னு? பெத்லகேமில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை தான் உலகத்தின் ரட்சகர் அப்படின்றத கண்டுபிடித்துட்டு அவன் தந்திரமா என்ன சொல்றான், நீங்க போய் பணிந்து கொண்டு என் இடத்துல வந்து சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், நானும் போய் பணிந்து கொள்ளுகிறேன். ஆனா இவனுடைய விஷயம் என்னன்னா, எப்படியாவது இந்த குழந்தைய கொன்னுடணும், எப்படியாவது. ஆனால் நடந்தது என்னவென்றால், இவர்கள் பணிந்து கொண்டு இவங்க போக கூட ஆரம்பிக்கல, தூதன் வந்துட்டான். வந்து என்ன சொல்லிட்டான், நீ குழந்தைய கூட்டுக்கோ, அம்மாவை கூட்டுக்கோ, கழுதியை கூட்டுக்கோ, நீ இந்த இடத்த விட்டு எங்க ஓடிப்போ, எகிப்துக்கு ஓடி போயிடு. அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், தூதர்கள் உங்க வாழ்க்கையில வருவார்கள் என்றால், நீங்க இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் மாற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல லோத்துக்கு அவங்க தரன்னு இழுத்துட்டு போயிட்டு மலை மேல விட்டுட்டான், அவங்க பாதுகாப்பா இருந்தார்கள். இங்க இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இவர்களை கொண்டு போய் எகிப்து தேசத்துல சொல்லுகிற வரைக்கும் அங்க இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசேப்பும் மரியாளும் ஒருவேளை யோசித்து ரொம்ப நாள் இங்க எகிப்துல இருந்துட்டோம், திரும்ப போலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, அந்த ஏரோது இவங்கள சாவடிச்சிருப்பாங்க, இவங்களையும் சாவடிச்சிருப்பான், குழந்தைய சாவடிச்சிருப்பான், உலகத்துக்கு ரட்சகர் வராமலே போயிருப்பான். ஆனால் அவங்க அழகா கீழ்ப்படிந்தார்கள்.
இன்றைக்கு ஒருவேளை உங்க தூதன் உங்களை பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறான்னு வைத்துங்களேன், நீங்க செவி சாய்க்கும் பொழுது சொல்லுகிற வரைக்கும் அந்த பாதுகாப்புக்குள்ளவே இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்தா நிச்சயமா கடினமான சூழ்நிலையாய் மாறிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு படி மேல போய் தூதர்கள் வந்தா ஒருவேளை இடமே மாற முடியாத இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இங்க பாருங்களேன், தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டுட்டாங்க. இப்போ தானியேல் ஒரு நல்ல மனிதர், அவன் ராஜாவோட கண்களிலே தயவு பெற்ற மனிதன். அதனால்தான் ராஜாவே என்ன பண்றதுன்னு தெரியாம ராம் முழுதுமா தூங்க முடியாம இங்க அங்க உலாத்தி எப்படா சூரியன் வரும், எப்ப சிங்ககபியை திறப்போம் அப்படின்னு ஓடி வந்து திறக்கிறான். திறந்த உடனே அவன் கூப்பிட்ட உடனே இவன் குரலை கொடுத்து இவன் சொல்லுகிற சாட்சி என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாராம், தூதனை அனுப்பிட்டார். அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டார். இப்போ சிங்கத்தின் வாயை கட்ட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கட்டலாம் முடியாது. சிங்கத்தின் வாயெல்லாம் கட்ட முடியாது. ஒருவேளை நீங்க துபாய் போன்ற ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்பி வலை பண்ணி சிங்கத்தின் வாயில போட்டு கட்டி இழுத்துட்டு போவாங்க. அந்த சிங்கம் பாவம் மக்கு சிங்கம், அதுக்கு தெரியாது அது வாயை திறந்தா அந்த கம்பியெல்லாம் பொழந்துக்கணும். இந்த யானை இருக்கு தெரியுமா, எத்தனை பேர் யானையை பார்த்திருக்கீங்க? பக்கத்துல இருக்கவங்கள சொல்ல, வெளியில இருக்க பெரிய யானைய நீங்க பார்க்கும்போது அப்பதான் டக்குன்னு திரும்பி பாக்குறீங்க. யானை இருக்கு தெரியுமான்னு, யானை இருக்கு தெரியுமா, அதுக்கு கட்டி வைக்கிற சங்கிலி வேஸ்ட், அது தெரியுமா உங்களுக்கு? அது அந்த மரத்தோட புடிங்கி போற பலம் அந்த யானைக்குள்ளக்குது. ஆனா யானை மக்கு யானை, அதுக்கு தெரியாது நம்ம இழுத்தா காலு இழுத்துச்சே, அதனால இந்த மரம் வராதோ, நம்மள பெருசா கட்டி போட்டுட்டாங்களோ நினைச்சுக்கொள்ளும். இந்த சிங்கமும் அப்படிதான். இந்த துபாயில இருக்கிற சிங்கம்லாம் எப்படின்னா வாயில சின்ன இரும்பு வளையத்தை போட்டு வச்சிருவானுங்க. அது நினைச்சிச்சோ நம்ம வாயே திறக்க முடியாதுன்னு. ஆனா உண்மையிலே சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டவே முடியாது. ஏன் தெரியுமா, அது வாயை திறந்ததுன்னா அதோடைய அந்த PSI என்று ஒரு ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, அது 900 ஃபோர்ஸ் இருக்குமா. 900 ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 10வது மாடியில இருந்து உங்களை தூக்கி கீழே போட்டா எப்படி இருக்கும், அவ்வளவு வேகம் இருக்கும். அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சிங்கத்தை ஒரே ஒரு தூதனை அனுப்பி இருக்கிற எல்லா சிங்கத்தின் வாயும், தூதன் வந்தான் என்றால் உன் வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன தெரியுமா, உன்னை தின்னணும் அப்படின்னு எண்ணுகிற சிங்கத்தின் வாய கட்டுவார். சிங்கம்னா நினைச்சிருக்கோம், அப்பா நமக்கு ஒரு நல்ல ஆகாரம் தின்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க ஏமாந்தா முழுசா முழுங்கிடுவாங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப பெரிய வயிறு, யோனா வைத்த விட பெரிய வயிறு இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய வயிறு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளை அப்படியே முழுங்கிடுவாங்க. எப்படி முழுங்குவாங்க? யோனாவை எப்படிங்க முழுங்குச்சு? ஐயோ ஏசப்பா, திரும்ப சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. வாயை திறந்தது, யோனா குதிச்சான். யோனாவுக்கே தெரியாது மீன் வயிற்றில் தான் குதிக்கிறான், அவ்வளோ பெருசா திறந்தது. இன்னைக்கு இருக்கிற அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாய்களும் அப்படிதான் இருக்கு, வயிறும் அப்படிதான் இருக்கு. சில சிங்கம் அப்படிதான் இருந்திருக்கும். எங்க கெபியில தானியேல் விழும்போது யோசிச்சிருக்கோம், அப்பா அங்க எத்தனை சிங்கம் இருந்ததுலாம் தெரியாது. ஒருவேளை 4 சிங்கம் 5 சிங்கம் இருந்ததுன்னா எனக்கு ரைட்டு காலு எனக்கு லெப்ட் காலு அப்படின்னு பிரிச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், ஒரே ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டினா, ஒருவேளை உன்னை விழுங்கலாம் என்று உன்னை அங்கலாய்த்து பசியோட தின்னணும் அப்படின்னு இருக்க சிங்கத்தை கட்டணும்னா மேல இருந்து தூதன் இறங்கி வரணும். உன் வாழ்க்கையில அப்படி ஒரு தூதன் வேணும்னா இன்றைக்கு கேளு, நிச்சயமா அந்த தூதனை நீ பார்ப்ப. தானியேல் பார்த்தான் பாருங்களேன். விழும்பொழுது அவனுக்கு என்ன யோசிச்சிருப்பான், நிச்சயமா போகும், பரவாயில்ல போனா சந்தோஷம், இந்த ராஜா கூட மல்லு கட்டுறதை விட மேல இருக்கிறதே மேல் அப்படின்னு யோசிச்சு உள்ள குதிச்சிருப்பான். ஆனா குதிச்ச உடனே பார்த்தா ஒருத்தன் வாயை கட்டிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்களேன், அந்த காட்சி எவ்வளவு அழகா இருக்கும். அவன் பார்த்த பொழுதே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அவன் சொல்லுகிறான், ராஜா, அந்த 2வது பகுதியை வாசுங்களேன், அவனுக்கு முன்பதாக அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இங்க பாருங்களேன், யாருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான்?
யெகோவாகிய தேவனுக்கு முன்பதாய் அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டபடினால அவனுக்கு விரோதமாய் இருந்த சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு அவரே தூதனை அனுப்பினார். இந்த காலையில ஒருவேளை சிங்கத்தின் வாயை கட்டுற மாதிரி எனக்கு விரோதமாகிற சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டுங்க ஆண்டவரேன்னா நீங்க எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அது 2வது பகுதி சொல்லுகிறது, உனக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அவன் பாருங்களேன் எவ்வளவு தைரியமா டிக்ளேர் பண்றான். ராஜாவாகிய உமக்கு முன்பதாக என்ன பண்ணல, நான் நீதி கேடு செய்யவே இல்லை. He didn't do injustice. சோ அவன் ஜஸ்டிஸ் உள்ள மனிதனாய் இருந்தபடினால ஆண்டவர் அவனுக்கு ஒரு தூதனை அவன் ஏனில இறக்கினார். இந்த காலையில உன் ஏனில எந்த தூதம் இறங்கணும்னு நீ தீர்மானித்துக்கொள். இங்கிருந்து போகும்பொழுது ஆண்டவர் உன் இடத்துல ஒரு தூதனை இறக்கி உன்னை விடுதலை ஆக்கி இங்கிருந்து அனுப்புகிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இங்க பாருங்களேன், ஜெயில பீட்டரும் பேதுருவும் மற்ற சீஷரும் அங்க இருக்கிறார். இப்ப தூதன் வந்து என்ன பண்ணிருக்கணும், பேதுருவை எழுப்பினான் என்று நான் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணிட்டான், ஜெயிலு கதவெல்லாம் திறந்து வச்சிட்டான். ஜெயிலு கதவெல்லாம் தூதன் வந்தான் என்றால் உங்களை எழுப்பி சொப்பனம் காட்டுவதற்கு முன்பதாக, நீங்க சொப்பனத்துல தூதனை பார்த்து உங்களை தரிசனத்தை காண்பதற்கு முன்பதாகவே உங்களை அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாத்தையும் என்ன பண்றானா, திறந்துருவான். அழகா திறந்துருவான். திறப்பது மாத்திரமல்ல, ஒண்ணு நல்லா 2வது பகுதி, அதனால்தான் 2வது பகுதியில வாசிக்க சொன்னேன். அவன் சொல்றான் பாருங்க, நீங்க போய் தேவாலயத்துல நின்று இந்த வார்த்தையை எல்லா ஜனத்துக்கும் என்ன பண்ணுமா சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில தூதன் செய்கிறத என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது நீங்க செய்கிறத சொல்ற ஆளா இருப்பீங்களோ, பேதுரு அதான் பண்ணிட்டு இருந்தான். இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். இயேசுவை குறித்து எல்லா இடத்திலையும் தைரியமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். அதனாலவே அவனை யாராலுமே அடைத்து வைக்கவே முடியவில்லை. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காய் ஜீவித்து அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை அநேகருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களை எந்த சிறைச்சாலை என்ன பண்ண முடியாது, அடைக்கவே முடியாது. தானா வந்து திறந்து வச்சுட்டு தான் கூட்டு போவான். நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்படுவதாக. பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையை அசைத்த தேவர் இன்றைக்கு எனக்கு முன்பதாக இருக்கிற சிறைச்சாலையை நீங்க அசைங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஆனா தூதன் வந்துட்டானா திறந்து வச்சுட்டு உங்களை அழகா கூட்டு போவான். நீங்களும் நானும் அவன் பின்னே நடந்து சென்றால் மாத்திரம் போதும். இன்றைக்கு ஆமாங்க, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு பேருக்கு சத்தியம் சொல்றேன், எவ்வளவு காரியங்கள் பண்றேன், ஆனா இன்னமும் நான் எங்க இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருப்பதை போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு தூதனை என் ஆண்டவர் இன்றைக்கு பரத்திலிருந்து உங்க ஏனில இறக்குவாராக. இறங்குறவன் என்ன தெரியுமா பண்ணுவான், உங்க சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வைக்கிறவனாயிருக்கிறான். அந்த ஜெயில் கதவு திறந்தா, நீங்க நியூஸ்ல எல்லாம் வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஜெயில ஏதாவது போராட்டம் ஏதாவது கலவரம் அப்படின்னு ஜெயில் கதவையோ முதலையோ உடச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரே ஒரு ஆளா வெளியே வருவான், தப்புச்சோன்னு மொத்த பேரும் ஓடியாருவான். அதுக்கப்புறம் அவங்களை பிடிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நான் இந்த பகுதியை வாசித்த பிறகு நான் போய் ஹிஸ்டரி படிக்கலான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் ஒரு 2 பேருக்கு அமெரிக்கால கண்டுபிடிக்கவே முடியல. ஜெயில உடச்சிட்டு வெளியே போனவனுங்க, ரோட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து ஜெயில உடச்சுக்கிட்டு வெளியே போனவன 2 பேரும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு பேரை மாத்திரானுங்களோ ஆதார் கார்டை மாத்திரானுங்களோ, அங்க ஆதார் கார்டெல்லாம் இல்ல, என்ன மாத்திரானுங்கன்னு தெரியல, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க பிரசிடென்ட் ஆயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிடிக்க முடியல. பிரசிடென்ட் யாரா பிடிக்க முடியுமாங்க, வாய்ப்பே இல்லை, ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்றா இங்க நடந்தது என்னன்னா, சிறைச்சாலை இவனுக்கு மாத்திரம் தான் திறக்கப்பட்டது. இவனுக்கு மாத்திரம் தான் திறக்கப்பட்டு இவன் அழகா
வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உன் தூதன் உன் ஏனில இறங்குவான் என்றா உன்னை மாத்திரம் அழகா வெளியே கூட்டு போக காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெளியே வருமா என்பதை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். இங்க பாருங்களேன், தூதன் வந்தானா என்ன பண்ணுவானா, உங்களுக்கான தூதன் வருவான் என்றால் அவன் அழகா உங்களை என்ன பண்ணுவான், டைரக்ட் பண்ணுவான். தெற்கு முகமா இருக்கிற காசாவுக்கு போ. ஒருவேளை வடக்கு முகமா ஒரு காசா இருந்திருக்குமோ அப்படின்னா கிடையாது. சரித்திரத்துல கிடையாது, ஹிஸ்டரியில ஜியோகிராஃபில கிடையாது. ஒரே ஒரு காசா தான் இருந்தது, அது தெற்கு முகமா தான் இருந்தது. இப்ப எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தூதன் வருவான் என்றால் தெளிவா டைரக்ஷன்ஸ் கொடுப்பான். சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் திடீர்னு வருவாங்க, ஆண்டவர் என்னோட பேசினார், என்னை இதுக்காக போக சொன்னார், அங்க போக சொன்னார், இங்க போக சொன்னார். நான் சொல்லுவேன், ஆண்டவர் போக சொன்னார்னா என்னென்னலாம் கொண்டு போக சொன்னார்னு கேட்பேன். இவங்க அப்பதான் மூச்சுக்குவாங்க, ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டுமேனு. போக சொன்னார்னா யாரை கூட கூட்டு போக சொன்னாங்கன்னு கேட்பேன். இல்ல உன்னை தனியா போக சொன்னா எவ்வளவு எடுத்துன்னு போக சொன்னார்னு கேட்பேன். ஏன்னா என் ஆண்டவர் 1 ரூபா கூட கொண்டு போவானான்னு சொல்லிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஊழியத்துக்கு வரும்போது காலில் இருந்த மண்ணை கூட தட்டிட்டு வெளிலவான்னாரு. புரியுதுங்களா? அப்போ இவங்க அடி கொடுவாங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரு, உங்களை தான் பார்க்க சொல்றாரு, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னாரு, வட இந்தியால மிஷினரி மாருக்கு போக சொன்னாரு. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் கூப்பிடவே மாட்டாரு. சரி, தெளிவா தூதனை அனுப்புனா டைரக்ஷனை தெளிவா கொடுப்பார். அந்த பக்கத்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். அவன் சொல்றான், எத்தோப்பியாவிலிருந்து ராஜாவுடைய கையாலா இருக்கிற ராஜாத்தியை போல இருக்கிற ஒருத்தர் ரதத்துல வரா, அவ ஏசையாவை வாசித்துக்கிட்டு இவ்வளவு தெளிவா தூதன் வந்தா பேசுவான். உனக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பான் என்றால், உன் வாழ்க்கையில உன்னை விடுதலையாக்கி உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தணும்னா சரியா வழிய சொல்லுவாரு. அதுதான் நல்ல தூதன், அதுதான் மேலிருந்து வர தூதன். நம்ம என்ன நினைச்சு கொள்ளுகிறோம், கீழே வந்து உலாவி கொண்டிருக்க தூதர்களை பார்த்து இந்த தூதன் சொன்னா, அந்த தூதன் சொன்னா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னான்னு இருக்கத்துல போயிட்டு நம்ம எல்லா இடத்துலயும் மாட்டிக்கொள்வது. ஆனா மேலிருந்து ஒரு தூதன் வருவான், அவன் சரியா உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய வேண்டும், எப்ப செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்க கிளம்பணும், எந்த வழியில கிளம்பணும், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வரைக்கும் சொன்னான் பாருங்க. பிலிப்புக்கு வரவன் என்ன பண்றான்னு நமக்கு தெரியுமா? வரவன் சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஆண்டவர் காலையில உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. எதுக்கு பார்க்க சொன்னாரு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியும் என்ன, ஏதோ ஒரு தேவைக்கு வருவாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு தேவைக்கு வீட்டாண்ட வராங்க, ஆண்டவர் உங்களை பார்க்க சொன்னார். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கவே மாட்டாரு. நம்ம காலையில எங்கன்னா வெளியே கிளம்புற வேலையில இருப்போம், அவசரத்துல, அப்பதான் வருவாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தா நம்ம கிட்ட சொல்லி இருப்பார்ல, இல்ல நம்மள ஆயத்தம் பண்ணி அன்னைக்கு போக விடாம நிறுத்தி வைத்திருப்பார்ல. நான் வந்தங்க, வீடு பூட்டி இருந்ததுங்க, நான் போன் பண்ணாங்க, நீங்க போனே எடுக்கலங்க. ஆண்டவர் தெளிவாய் திட்டங்களை சொல்லுகிறவர். உனக்கு தூதம் வந்தா டைரக்ஷன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். நடந்தது நமக்கு தெரியும். அவனும் பிலிப்பும் ஒன்றாய் சேர்ந்து பிரயாணித்தார்கள். கொஞ்ச நேரத்துல பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். கொடுத்த உடனே ஆளை காணும். கொடுத்த உடனே நம்ம நினைத்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா அங்கேயே நம்மள கூடாரம் போட்டுருவாருன்னு. வாய்ப்பே இல்லை. திரும்பவும் அவன் இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான். அப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கான தூதன் வந்து உங்களை டைரக்ஷன்ஸ் பண்ணுவானா தெளிவா இருக்கும். இந்த காலையில உங்களுக்கு எந்த தூதன் உங்க ஏனில இறங்கணும் என்பதை யோசித்து பாருங்க. எந்த தூதன் வர வேண்டும்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தூதன் வரட்டுங்க. என் வாழ்க்கையில எனக்கான வாக்குத்தத்தம் வரட்டும் அப்படின்னா அந்த தூதன் வந்து உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பான். இல்லைங்க, நான் வெறுமையா இருக்கிறேன், இயலாமையில இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா இல்லாத இடத்துல புதிதாய் ஒரு காரியத்தை கொண்டு வர ஒரு தூதன் உன் வாழ்க்கையில வருகிறவனாய் இருக்கிறான். இல்ல நான் அகப்பட்டிருக்கிறேங்க, அல்லது நான் இருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்கு, எப்படியாவது ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இருந்து மாற்றி என்னை ஒரு நல்ல விடுதலையான இடத்துல வைக்கணும் அப்படின்னு எண்ணுவாய் என்றா உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே தூதனை அனுப்புவார். உனக்காக தான் அனுப்புறான்.
லோத்துக்கு மட்டும்தாங்க வந்தான், அவன் வேற யாருக்குமே வரல. ஆபிரகாம் எவ்வளவு போராடி பார்த்தான், அவனால முடியல. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிச்சிட்டாரு. ஆபிரகாம் எவ்வளோ பார்கெயின் பண்ணியும் முடியல. ஆனா லோத்தை மாத்திரம் ஆண்டவர் காப்பாத்திட்டார். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட தூதனை அவனுக்கு அனுப்பி வைத்தார். ஒருவேளை எனக்கு விரோதமா சிங்கம் இருக்குதுங்க, நான் கூண்டுல தான் இருக்கிறேன், அது விழுங்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க எண்ணுவீர்கள் என்றால் அதை கட்டுவதற்கே தூதனை அனுப்புவார். அழகா அனுப்புவார். நீ கவலையப்படாத, நீ எங்க இருக்கிறன்றது பார்க்காத, நான் குகையில இருக்கிறேன், கெபில இருக்கிறேன், மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னை விழுங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், திமிங்கலம் போல வாயை திறக்கிறாங்கன்னா கவலைப்படாத, அந்த வாயும் கட்டுவதற்கு தூதனை அனுப்புவார். இல்லைங்க, என்னை விடுதலை ஆக்கணும், பேதுருவை விடுதலை ஆக்கின தேவனை போல எனக்கு திறந்த வாசலை வைத்து என்னை அழைத்து செல்லட்டும் என்று நீ எண்ணுவாய் என்றா, இன்னைக்கு அப்படிப்பட்ட தூதனை என் ஆண்டவர் உன் ஏனியில இறக்குகிறவராக இருக்கிறார்.